தவேகாவின் தேர்தல் வாக்குறுதியின்படி பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி நாகை, ஈரோடு, நெல்லை, விழுப்புரம் உள்ளிட்ட இடங்களில் விவசாயிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் நாகராஜன். முழு விவரங்கள் என்ன? தமிழக வெற்றி கழகம் தேர்தல் வாக்குறுதியிலேயே பயிர்க்கடனை ரத்து செய்வதாக அறிவுறுத்ததாக கூறுகிறார்கள் விவசாயிகள். அதன் அடிப்படையில் அந்த முழுமையாக அந்த பயிர்க்கடனை ரத்து செய்ய வேண்டும், இந்த வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று கூறிதான் தற்போது தமிழகத்தில் நாகப்பட்டினம், ஈரோடு, நெல்லை மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் தொடர்ச்சியாக விவசாயிகள் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். நெல்லை மாவட்டத்திலும் அதே போல மத்திய அரசு நெல் கொள்முதல் நிலையத்திலிருந்து நெல் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லுக்கு அதற்கான விலை இன்னும் கொடுக்கப்படவில்லை. நீண்ட நாட்களாக தாமதமாக இருக்கும் இந்த விலையும் கொடுக்கப்பட வேண்டும், அந்த பணம் கொடுக்கப்பட வேண்டும். அதே போல இந்த பயிர்க்கடன் ரத்து செய்யும் விதமாக அதற்கான நடவடிக்கைகளை உடனடியாக தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும், மாவட்ட நிர்வாகம் அதற்கான முயற்சிகளை முன்னெடுக்க வேண்டும் என்று கூறி போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும், அதே போல மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகிட போவதாகவும் போராட்டம் அறிவித்திருந்தார்கள் விவசாயிகள். இதன் அடிப்படையில் காவல்துறையினர் பல்வேறு இடங்களில் பாதுகாப்பை பலப்படுத்தியிருந்தார்கள். ஆனால் அதனை மீறி நெல்லை வண்ணாரப்பேட்டை பகுதியில் 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அதாவது இந்த பயிர்க்கடன் என்பது முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்பது ஒட்டுமொத்த விவசாயிகளின் கோரிக்கையாக இருக்கிறது. இந்த 4 மாவட்டம் மட்டுமில்லாது மற்ற மாவட்டங்களிலும் விவசாயிகள் இருக்கக்கூடிய முக்கிய கோரிக்கையாக இந்த பயிர்க்கடனை ரத்து செய்ய வேண்டும். அதற்காகத்தான் ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் வாயிலாக அரசுக்கு எங்களோட கோரிக்கைகளை தெரிவிக்கிறோம். ஏன்னா இந்த பயிர்க்கடனை முழுமையாக ரத்து செய்தால் மட்டுமே நாங்கள் மீண்டும் அடுத்த கட்டத்திற்கு பருவத்திற்கு பயிர் செய்ய முடியும் என்ற ஒரு சூழ்நிலை எங்களுக்கு இருக்கிறது. அதே போல கொள்முதல் செய்த நெல்லுக்கான விலையை கொடுத்தால்தான் நாங்கள் அடுத்தபடியாக நாங்கள் பள்ளிக்கான கல்வி கட்டணம் தொடங்கி பல்வேறு வகைகளிலும் நாங்கள் குடும்பத்துக்கு தேவையான செலவுகளை ஈடுகட்ட இது போன்ற நிலுவைத் தொகைகளை உடனடியாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைத்து விவசாயிகள் போராட்டத்தை முன்னெடுத்து வந்தார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.